வாழ்க்கை பயணத்தில் சரியான திசை தெரியாமல் தவிக்கிறீர்களா? கிரகங்களின் நகர்வுகளை துல்லியமாக கணக்கிட வேண்டுமா? ஆஸ்ட்ரோஎஸ் எல் சிஸ்டம் பெருமையுடன் வழங்கும் பிறகு நந்தி நாடி மேல்நாட்டு டிகிரி முறை. பழங்கால நாடி ஜோதிடத்தையும் நவீன மேல்நாட்டு டிகிரி முறையையும் இணைத்து உங்கள் எதிர்காலத்தை விரல் நுனியில் தருகிறோம். துல்லியமான பலன்கள், தெளிவான வழிகாட்டுதல். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 8778-273-071. ஆஸ்ட்ரோஎஸ் எல் சிஸ்டம், உங்கள் வாழ்வின் ஒளிவிளக்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது மேலே ஒரு கட்டம் இருக்கு பாருங்க. அந்த கட்டம் பிறந்த ஜாதகம். கீழே ஒரு கட்டம் 2025 அக்டோபர் மாதம் உள்ள கோச்சார நிலையை உள்ள கட்டம். இந்த மேலே உள்ள கட்டத்தை ஜாதகருக்கு 61 வயசு ஒரு மாதம் நடந்துகிட்ருக்கும்போது, இந்த 2025 அக்டோபர் மாதம் இவருக்கு ஒரு விபத்து நடந்துச்சு. இந்த விபத்துக்கு காரணமான பிருகுநந்தி நாடி முறையில் எப்படி ஷார்ட்டாக ஒரு நிமிஷத்தில் பார்த்துடலாம் அப்படின்னா, முதல்ல பிறந்த ஜாதகத்தில் குரு மேசத்தில் இருக்கிறார். அதுக்கு அடுத்து ராகு குருவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். இப்போ நம்ம கேதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கேதை விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனத்தில் கொண்டு வைக்கணும். ஏன்னா 1-5-9 எந்த கிரகம் இருந்தாலும் மாற்றி வைத்து கொள்ளலாம். அது பிருகுநந்தியுடைய ஒரு 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 ரூல். அதை நம்ம கடைப்பிடிச்சிக்கலாம். அப்படி கேதை கொண்டு மீனத்தில் வைக்கும்போது ராகுக்கும் கேதுக்கும் நடுவில் குரு இருக்குது. இது என்றைக்கா ஒரு நாள் ஒரு ஆபத்தை கொடுக்கும். இந்த குருன்னு சொல்லக்கூடிய ஜாதகருக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி நீங்கள் பார்க்கும்போது என்ன விஷயங்கள் இதில் வருது அப்படின்னா, இதை இயக்கணும். எப்போ இது இயங்கும் அப்படின்னா, கீழே பாருங்கள், 2025 அக்டோபர் மாதம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராகு 22 டிகிரியில் கும்பத்தில் கோச்சார ரீதியில் இருக்கிறார். இவர் 3ஆம் பார்வையாக அந்த குருவை அந்த இடத்துல பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது அது 26 டிகிரி, இது 24 டிகிரி வித்தியாசம். அப்போ பவர்ஃபுல்லான ஒரு பார்வையாக அந்த இடத்துல ராகு குருவை பார்ப்பதால் இப்பொழுது இந்த இடத்தில் ஒரு விபத்து அவருக்கு நடக்கும். இவருக்கு போதாத ஒரு காலம். அந்த காலத்தில் இவர் மாட்டும்போது, அதே நேரத்தில் பாருங்கள், இந்த கீழே உள்ள கோச்சாரத்தில் செவ்வாய் இருக்கார் பாருங்கள், அவர் 7ஆம் பார்வை வர பார்ப்பார். மேசத்தை அந்த குருவை பார்க்கார். அப்போது ராகு, கேது, செவ்வாய் இந்த மூணுமே அக்யூரேட்டாக அந்த ஜாதக ரீதியில், கோச்சார ரீதியில் அந்த குருவை தாக்குவதால் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு விபத்து கட்டாயமாக அந்த விபத்திலிருந்து அவர் என்ன